Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கறோம். இப்போ நான் ஒரு கிளாஸ் பச்சரிசியை நல்லா ஆட்டி எடுத்து வச்சிருக்கேங்க. திக்கா இருக்கு. இதுல கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதனால நம்ம மேல ஒரு ஒயிட் கிளாத் விரிச்சு அதெல்லாம் 1 hour அமுக்கி வச்சோம்னா அது வந்துரும். இப்போ ஒரு பிளேட்ல கொஞ்சமா அரிசி மாவு தூவி விட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. ரவுண்டாக வேணால் ரவுண்டாக, இல்லைன்னா கொஞ்சம் நீளமாக வேணும்னா நீளமாக உருட்டி எடுத்துக்கோங்க. நான் ரவுண்டாக உருட்டியிருக்கேன். இடையில வேணால் மாவு தொட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா ரவுண்டாக எல்லாத்தையும் உருட்டி வச்சுருக்கேன். இதை ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து அது சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. 2 பட்டை 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஹீட் ஆனதும் இப்போ நான் அதுக்கு 4 to 5 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், வாட்டர் நல்லா பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா உருட்டி வச்சுருக்க இந்த பால்ஸை நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். லைட்டாக கிளறி விடுங்க. ஸ்பீடாக கிளறிங்கன்னா உடஞ்சிடும். எல்லா ஸ்வீட்டுக்கு ஆட் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நான் இதே அரிசி மாவை ஆட்டி வச்சுருக்கிறத கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேங்க. அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லா கலந்து விட்டுட்டு வெல்லத்தை நான் வடித்து தேங்காய் பால் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கை விடாமல் கொஞ்சம் கிளறணும். அப்போ தான் வந்துட்டு இது பிடிக்காமல் வரும் மாவுனாலங்க. இதை நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறினதுக்கப்புறமா இதை நல்லா திக்காகும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கிளறுங்க. ஃபைனலாக ஏலக்காய் பவுடர் இருக்குல்லங்க, அதை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது ஃப்ளேவருக்காக, டேஸ்ட்டும் அதை ஆட் பண்ணுறப்ப இன்னுமே நல்லாயிருக்கும். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பவுலில் ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணலாம். பால் கொழுக்கட்டை ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.